விருச்சகம் ஜெயிக்க போறது நீங்க தாங்க. ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். 9ல குரு வந்து உச்சம் இதுக்கு மேல வர என்னங்க வேணும்? 12 வருஷம் கழிச்சு தவமா தவ இருந்த வாழ்க்கை இனிமே உனக்கு கிடைக்க போகுது. என்னங்க சந்தோஷமா ஏதோ பேசுறீங்களே, நல்லதாதான் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நல்லதே தான் சொல்ல போறேன். நல்லதே நடக்கும். விருச்சக ராசிக்கு என்னைக்குமே எனக்கு மிகவும் பிடித்த விருச்சக ராசி. ரொம்ப ரகசியம் வாய்ந்த ஒரு ராசி. வீடியோவை தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே அது புரியும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாருங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கும் குரோத்துக்கும் நீங்க ஆதரவு கொடுக்காம வேற யார் மக்களே கொடுக்க போறாங்க, கொடுங்க. விருச்சக ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசி. இப்ப இந்த விருச்சக ராசியோடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து அதிதேவதை முருகப்பெருமான் தான் இந்த ராசியோடைய அதிதேவதை. இப்போ இந்த டைம் பீரியட்ல இந்த குரு பயிற்சி எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜூன் 1 தேதி அன்னைக்கு விருச்சக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வராரு. ஆல்ரெடி 8ல தான் குரு இருந்தாரு. சீரியஸா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் நிறைய வீடியோல உங்களுக்கு தேர்த்துறதுக்காக தான் பேசியிருப்பேன். ஆனா இந்த வாட்டி நான் சொல்றேன், குரு 8ல இருக்கும்போது பெருசா உங்களுக்கு நல்லது செய்யவில்லை. நிஜமா நான் சொல்றேன், பெருசா நன்மைகள் அவர் செய்யவில்லை. ஆனா இந்த டைம் கடந்த ஒரு வருஷமா நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தது சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆமாங்க எனக்கு இருந்துச்சு, ஒரு வருஷமா படாத பாடுபட்டேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க அடிச்சு சொல்லுவீங்க. எனக்கு தெரியும் 8ஆம் இடம் அப்படின்றது நம்மளுக்கு தரக்கூடிய இன்னல். அதுவும் நமக்கு மறைமுகமா பொருளாதாரத்துல ஒரு இன்னல் வரும், அது நமக்கு தெரியாது, பட் நம்மளா கண்டுபிடிப்போம். பட் இப்போ நல்லா உன்னிப்பா பாருங்க, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வர போறாரு. வர்றது மட்டும் இல்லாம இந்த விருச்சக ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்களுக்கு, கேட்டை, அனுஷம், விசாகம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எவ்வளவு சதவீத விழுக்காடு நன்மைகளை செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை ஃபர்ஸ்ட் பாத்துருவாரு. சரிங்களா? ராசியை பாத்துருவாரு, உங்க 3ஆம் வீட்டை பாத்துருவாரு, அதுக்கப்புறம் உங்க 5ஆம் வீட்டை பாத்துருவாரு. ராசியை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இதுவும் ஒரு வெளிச்சங்க. உங்களுக்கு இத்தனை நாள் வந்து பட்ட கஷ்டத்துக்கு 8ஆம் வீட்டுல குரு பகவான் கடந்த ஒரு வருஷம் இருக்கும்போது பட்ட கஷ்டத்துக்கு அடடா ஏதோ ஒரு வெளிச்சம் நமக்கு வந்து வீசுற மாதிரி இருக்கு, யாரோ நம்ம கைட் பண்ற மாதிரி இருக்கு, யாரோ நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, நம்ம வாழ்க்கையில யாரோ நம்ம கையை பிடிச்சி கஷ்டத்துல இருக்கும், ஆனாலும் யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி அப்படியே நம்ம கூட்டிட்டு போய் நம்மளை கரை சேர்க்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண போறீங்க. நிஜமா சொல்றேன், அப்படிதான் ஃபீல் பண்ண போறீங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்த்தாலே கஷ்டத்தை துடைக்க வருகிறார், ஓடி வருகிறார் அப்படின்ற மாதிரிதான். அடுத்து ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னங்க? ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னாலே என்னன்னா, ஜோதிடத்துல உங்களுடைய முயற்சி பலிக்குமா பலிக்காதா, அதுவும் 9ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படி இருக்க போகுது. அவர் உங்க வார்த்தையை தான் தேவ வாக்கு மாதிரி அப்படியே மதிப்பார். அப்பாவோட இருக்க பிரச்சனை எல்லாமே இப்ப சரியா போகுது. அப்பாதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. அவராலதான் அவங்க வாழ்க்கை வந்து பெரிய அளவுல ஒரு மாற்றம். அடுத்து ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுல போய் படிக்கலாமா, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு இருக்கா, பிஹெச்டி படிக்கணும்னு என் குழந்தை ஆசைப்படுது. பேரண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கு, என் குழந்தைய வெளிநாட்டு அனுப்ப முடியுமா மேடம், என் குழந்தை ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுது, ஏங்குது, நான் என்னதான் பண்ண போறேன் எனக்கு தெரியல, அவ்வளவு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்கல்ல. பட் இந்த டைம் பீரியட்ல 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குரு வர்றதுனால உங்க குழந்தைங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா, நீங்களே ஒரு ஒளியா மாற போறீங்க, நீங்களே ஒரு வெளிச்சமா மாற போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா மாற போறீங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து மேலும் 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 ஒரு மெருகேற்றி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார வைப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டு சம்பந்தமா விசா ப்ராசஸோ இல்ல ஃபாரின் சான்சஸோ ஏதாவது உங்களுக்கு டிலே ஆகுது, ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுது, ஏதோ ஒரு தாமதம் இருக்கு மேடம், என்னால மூவ் பண்ணி வரவே முடியல அப்படின்னா சொன்னீங்கன்னா, இப்போ உட்கார போது எல்லாமே சூப்பரா வரப்போகுது. ஹை சான்சஸ், ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிஜி யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி போங்க, தைரியமா பண்ணுங்க, பிஹெச்டி பண்ணுங்க. அதுக்கு மேல என்னென்ன இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே இப்ப வந்து குரு பகவான் உங்களுக்கு அதி அற்புதமாக கொடுக்குறாரு. அடுத்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்தானம்.
சோ இந்த இடத்துல 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானம், சரியா? சோ ஜோதிடத்துல திரிகோண வீடு அப்படின்றது 1, 5, 9 இதுதான் வந்து திரிகோண வீடு. 1, 5 and 9 இதுதான் இந்த ஆக்சிஸ் தான் வந்து திரிகோண ஸ்தானம். இப்போ 5 அப்படின்னாலே பூர்வீகம், 5 அப்படின்னாலே குழந்தை. இப்ப யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க, ரொம்ப வந்து தட்டையா இருக்கு, அபார்ஷன் ஆயிடுது மேடம், நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம், இந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுது, என்ன பண்றதுன்னே தெரியல, குழந்தை நிக்க மாட்டேங்குது, குரு பார்வை கோடி நன்மை செய்யும்னு சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு எப்பதாங்க 8ஆம் இடத்துல இருக்கும்போது பெருசா நன்மையே இல்லைங்க அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, நேரா பாக்குறாரு, 5ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ அந்த ஒரு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல குரு சனி பகவான் இருக்கார், பஞ்சமஸ்தானத்துல சனி, விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த காலகட்டத்துல குருவோட பார்வை ஜூன் 1 தேதிக்கு மேல இந்த மாற்றத்தை கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் அந்த மாற்றத்தை நீங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சில நேரங்களில் நம்ம அதை வந்து விட்டுருவோம், மறந்துடுவோம். இப்ப நீங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுவே உங்களுக்கு வந்து நடக்கும். இப்ப இந்த விருச்சிக ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம ஒண்ணுன்னா பார்த்துலாம். சோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டை, அனுஷம், விசாகம். சோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 3 மிக மிக முக்கியமான நட்சத்திரம் என்னன்னா கேட்டை முதல்ல, அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் விசாகம். இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து புதனோட ஒரு நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம். இப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா 95% சூப்பராகவே இருக்க போகுது, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. புதன் வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல, நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து அடுத்தடுத்து நிகழ்வுலையும் அடுத்தடுத்து மாற்றத்திலையும் வந்து வராரு. அதனால உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பலமா இருக்க போகுது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தைரியமா நீங்க பண்ணலாம். நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த டைம்ல. வந்து விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9 அப்படின்னாலே பாக்கியம். அப்ப நம்ம பாக்கியம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா, நம்ம எவ்வளவு தூரம் தான தர்மம் பண்றோம், நிறைய ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், படிப்பில்லாதவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க லக்கும் ஃபார்ச்சூனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது நிஜமா நடக்கும். அடுத்து அனுஷ நட்சத்திரம், சனியோட ஒரு நட்சத்திரம் அனுஷம். சோ இந்த சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, சனி விருச்சக ராசி, சனியோட நட்சத்திரம், குருவோட இந்த ஒரு டிரான்சிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி ஆல்ரெடி பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான். சோ இந்த டைம் பீரியட்ல அனுஷ நட்சத்திரத்துக்கு 85% ஓகே தான். ரொம்ப வந்து கெடுதல்லாம் நடந்துரும், ரொம்ப பெரிய ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு துன்பத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு நான் வந்து உட்காந்துருவேனா ஒரு ஓரமா, சீச்சி அப்படிலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல, 85% உங்களுக்கு வந்து சமாளிக்கிற இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த விசாக நட்சத்திரத்தோட கடைசி பாதமும் இங்கதான் இருக்கு. சோ விசாகம் அப்படின்னாலே குருவோட நட்சத்திரம். அகைன் குரு உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, அடிச்சுதா லக்கு. எதை தொட்டாலும் வெற்றி தான், எதை தொட்டாலும் ஜெயம்தான், எதை தொட்டாலும் மாற்றம் தான். மாற்றம் தான் உங்களுக்கு. அடுத்த ஒரு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் கண் தொடக்க குரு பகவான் உங்ககிட்ட வரதான் போறாரு. ஸோ துளாராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.